ஏஆர்எஃப் நம்ம எத்தாப்பில் நிற்கிற இந்த வண்டியை பாருங்கள். ஸோ பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன பைக்கு அப்படின்னு. ஸோ ஹேர்லி டேவிட்சன் தான் அது. யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் நம்ம அண்ணனோடது தான். அண்ணே வேற லெவல் பைக். எப்படின்னு கேட்டோடனே பைக்கு ஓட்டி பார்க்க கொடுத்தீங்க, உட்காந்து பார்க்க கொடுத்தீங்க? சரி, எனக்கும் சின்ன வயசுல இந்த மாதிரி பைக்லாம் பார்க்கும் ரொம்ப ஆசையாக இருக்கும், தொட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு ஏதோ கடவுள் புண்ணியத்தில் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ஸோ அதனால சரி, ஜென்ரலாக பசங்க எல்லாத்துக்கும் பைக்னா ரொம்ப கிரேஸாக. ஆமாண்ணே, கண்டிப்பாக. அதனால இந்த பைக் தான் கனெக்ட் பண்ணிருக்கு. ஆமாம், கண்டிப்பாக. சூப்பர்ண்ணே. நீங்களும் எங்கேருந்து வரீங்க? அண்ணே நான் வந்து புதுக்கோட்டை, என் ஃப்ரெண்டு நிதிஷ் ரைடு. நீங்கள் காரைக்கால்லேருந்து வரீங்களா? இங்கே பைக் ரைடுக்காக வந்திருக்கீங்க? ஆமாண்ணே. ஓ ஃபுல்லாக பைக் ரைடு. கண்டிப்பாக ஒரு நாள் சக்ஸஸ் ஆயிரும். ஸோ கண்டிப்பாக நம்மளும் வாங்கிடுவோம். கண்டிப்பாக. இன்னொரு நிதிஷ் ப்ரோ, ZX 6R வாங்கணும் ரொம்ப பெரிய. எனக்கு Z900 எடுக்கணும். அப்பா இத்தனை நாள் எனக்கு நான் எடுப்பேன். இது பார்த்தீங்கன்னா வந்து செயின் ஸ்ப்ராக்கெட்லாம் வராதுங்க, பெல்ட்டு தான் பார்த்தீங்கன்னா வரும். இது பாருங்க, நான் அப்படியே உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேங்க ஏஆர்எஃப் உங்களுக்கு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வந்து அந்த சுவிட்சு தெரியுதா, ஸ்டார்ட்டு இன்ஜெக்டர் ஓடுறது. இது வந்து ஸ்டார்ட் மாதிரி இருக்குது பாருங்க சவுண்டு. ஏஆர்எஃப் சவுண்டை பார்த்தீங்களா இல்லையா? அப்படியே வண்டி வந்து பறக்குதுங்க, அப்படியே சைலன்சர் அதெல்லாம் பார்த்துட்டு பாருங்க.